உச்சக்கட்ட அசிங்கம், மன உளைச்சல் காரணமா விஜய் அப்பா வீட்ல ஏற்பட்டிருக்க அந்த மாரடைப்பு மிகப்பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நடிகை விஜய் பத்தின நிறைய செய்திகள் இணையத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்கு. அதற்கு காரணம் விஜய் செய்த சின்ன சின்ன தான். விஜய் எப்போ அரசியலுக்கு உள்ள வந்தாரோ அப்பவே அவர்தான் சமூக வலைதளங்கள்ல நம்பர் ஒன் ஹாட் டாபிக். அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தியும் எல்லாரும் அவங்களோட தரப்புல இருந்து இது சரி இது தவறு அப்படின்னு டெய்லியுமே கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அதையும் தாண்டி அரசியல்ல குறிப்பா எலெக்ஷன் இப்போ நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் ரகசிய உறவுல இருக்காரு, அந்த நடிகை கூட என்னென்ன பண்றாரு பாருங்க அப்படின்னு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இடையில விஜய் சும்மா இல்லாம நடிகை த்ரிஷாவை அழைச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா ஒரே கார்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்லயும் போயிட்டு வந்தாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எல்லாரும் சொல்லும் போது யாரும் நம்பல. ஆனா பாருங்க, விஜய் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தனது குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நடிகை கூட இப்படி ஊர் சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லதுக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சரியில்லை, ரொம்ப தப்பு. ஒரு தலைவனாக போற ஒருத்தவர் இப்படி குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு நடிகை கூட இப்படி கூத்தரிச்சா இவர் எப்படி தமிழ்நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாரு? அப்படி இப்படின்னு அரசியல் ஆரம்பிச்சு பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே விஜயை பத்தி பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா போயிருந்தாலும் ஏற்கனவே விஜயுடைய டிவோர்ஸ் விஷயம் வெளியாகி பயங்கரமா காட்டு தீப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விஜய் அவர்கள் த்ரிஷாவோட வெளியே போனது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம் தான் அப்படின்னு அவருடைய ரசிகர்களே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த நேரத்துல விஜயுடைய அப்பாவான எஸ். சந்திரசேகர் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அப்படி போன இடத்துல அவர் முன்னாடி இது வரைக்கும் அவரை பார்த்தாலே பேசுறதுக்கே தயங்கக்கூடிய சில பேரு அவருக்கு பின்னாடி நின்றுகிட்டு விஜய் பண்றதுதான் சுத்தமா சரியே இல்லை, விஜய் இவ்வளவு கேவலமா இருப்பார்னு நினைச்சுட பார்க்கல, வளர்ப்பு சரியில்லை, அவங்க அம்மா அப்பா விஜய ஒரே பையன் சொல்லி ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க, அதனாலதான் விஜய் இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு கண்டபடி வாய்க்கு வந்ததை பேசியிருக்காங்க. இது எல்லாமே எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. அந்த இடத்துல பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காரு. இது வரைக்கும் நம்மளை பார்த்தாலே ஒதுங்கி போகக்கூடியவங்களாம் அன்னைக்கு நமக்கு முன்னாடியே நம்ம குடும்பத்தை பத்தி இவ்வளவு கேவலமாவும் கீழ்த்தரமாவும் பேசுறாங்களே அப்படின்னு பயங்கரமா மனசுடைஞ்சு போயிட்டாராம். அதன் பிறகு அங்கிருந்து உடனடியா கிளம்பி எஸ்இசி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர் பயங்கரமா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்காரு. சரியா சாப்பிடவும் இல்லை. அதை பார்த்த விஜயுடைய அம்மா எஸ்எஸ்சி கிட்ட என்ன ஆச்சுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அப்புறம் எஸ்எஸ்சி கண் கலங்கி முதல்ல அழுதுருக்காரு. அது சோபாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. என்ன ஆச்சு, எதனா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு அவங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கிருக்காங்க. அதன் பிறகு எஸ்எஸ்சி தனக்கு நடந்த அசிங்கத்தை பத்தி சொல்லி அழுதுருக்காரு. ஒரே மகன்னு நம்ம எவ்வளவு ஆசையா வளர்த்தோம், அவனை எப்படிலாம் பார்த்துக்கிட்டோம், ஆனா இன்னைக்கு நம்ம பேச்சை சுத்தமா கேட்காம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு போற அப்படின்னு அவன் பண்ண சில விஷயம் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாரு. இது இவனோட மட்டும் போவாது, இவனுக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. அவன் அவளுடைய சொந்த விருப்பத்துக்காக பண்றேன்னு சொல்லி பண்றான், ஆனா பின்னாடி பாதிக்கப்படுறது நம்ம தானே. எனக்கு அந்த இடத்துல எவ்வளவு கேவலமா தெரியுமா வந்துச்சு, என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல அப்படின்னு எஸ்ஏசி கண் கலங்கி அந்த இடத்துல அழுதுருக்காரு. சோபாவால அவரை சமாதானப்படுத்த முடியல. அதன் பிறகு ரூம்ல போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு. தன் மகனை அவங்க சொல்ற மாதிரி நாம தான் சரியா வளர்க்கல, அதனாலதான் அவன் இப்படி ஆயிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நாம தான், நம்மளால பாவம் அந்த பொண்ணு சங்கீதா அப்புறம் 2 பசங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டாங்க, நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு எஸ்எஸ்சி தனக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குற்றுணர்ச்சி வளர்த்துக்கிட்டு அந்த மன உளைச்சலையே என்ன பண்ண தெரியாம ஃபீல் பட்டே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு நள்ளிரவுல எஸ்எஸ்சிக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு வலிய துடிச்சிருக்காரு. அதன் பிறகு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி போன அவரை மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்க. பேச்சு மூச்சு இல்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவர் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தூய செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.